நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். நான் உங்கள் சக்திராஜா. நாம் இப்போ ஆணி மாதத்தினுடைய பலாபலனை பார்க்க போகிறோம். இந்த ஆணி மாதத்தில் காலபுருஷ தத்துவப்படி மிதுனத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார், 3ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார். முதல்ல கிரக சஞ்சாரங்களை நம்ம பார்ப்போம். 15/6/2024 சனிக்கிழமை நவமி திதி, உத்திர நட்சத்திரம் காலை 5:47 இந்த சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறது. ஆணி மாதத்தினுடைய ஆரம்ப காலம் 17/7/2024 செவ்வாய்க்கிழமை வரைக்குமே இந்த ஆணி மாதம் 32 நாட்கள் இந்த சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து 12 ராசிக்கு எவ்வித பலன்களை அளிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மாதத்தில் புதன் பகவான் பெயர்ச்சி, சுக்கிர பகவான் பெயர்ச்சி, மாதத்தினுடைய கடைசியில் செவ்வாய் பகவான் மேஷத்திலேருந்து ரிஷபத்துக்கு வரக்கூடிய பயிற்சி, இந்த 3 கிரக பயிற்சிகளுமே இந்த மாதத்தில் ஆணி மாதத்தில் 12 ராசியினருக்கு எவ்வித சாதகம் எவ்வித பாதகம், எதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எதெல்லாம் நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கணும், எப்படி நம்ம கிரகத்தினுடைய சாரம்சத்தை மேலே வெற்றி பெற வைக்கிறதுன்றதை நாம் பார்க்க இருக்கிறோம். 12 ராசிக்கு உண்டான ஆணி மாத பலன். ஆற்றல் மிகுந்த மகர ராசினியர்களே, உங்களுக்கு ஆணி மாதம் அற்புதமான மாதம். 6-8 தொடர்பு வரப்போகுது. 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்துல நகர்றார். காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் இடத்துல சூரியன், 8ஆம் அதிபதி 6ல், 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் புதன் பகவான் எல்லாம் சஞ்சாரம் பண்ணுறார். பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த மாதத்தினுடைய கடைசியில் செவ்வாய் குருவோடு சேர்க்கிறார். குருமங்கள யோகம் 5ஆம் இடத்துல இருக்கு. 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி ஸ்தானம் பெறுவது வண்டி வாகன சேர்க்கையாக உண்டாகும். ரொம்ப நாளாக வண்டி வாங்கணும்னு நினச்சிருந்தேன் சார், இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். 3ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது தைரியம், கூடுதல் தைரியம், எதையும் பார்த்துக்கலாம். எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய மன ஆற்றல் ஆல்ரெடி உங்களுக்கு இருந்துதான் இருக்குது. இருந்தாலும் இந்த ராகுவனுடைய 3ஆம் இடத்தில் அமர்ந்த ராகுவால் உங்களுக்கு அற்புதமான ஒரு தைரிய சீரிய ஸ்தானம் பலம் பெறுது. 2ஆம் இடத்துல சனி வக்கரமாக ஆணி மாதம் 15 தேதிக்கு பிறகு. மகர ராசி நேயர்கள் ஜனன ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இப்போ கோச்சார ரீதியாக வக்கரமாகக்கூடிய சனி உங்களுக்கு யோகத்தை தரப்போகிறார். 200 மடங்கு யோகம். அதை எவ்விதமாக நீங்கள் எடுத்துக்க போகிறீங்கன்ற கான்செப்ட் தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயம். பஞ்சமஸ்தானத்தில் குரு சிவங்களை யோகம் பெறுவது அற்புதமான காலகட்டம். இந்த ஆணி மாதத்தினுடைய காலகட்டம். சுக்கிர பகவானும் புதன் பகவானும் 7ஆம் இடத்துக்கு வரும் காலம் மனைவியால் யோகம், நண்பர்களால் யோகம், கூட்டு தொழிலால் யோகம், ஷேர் மார்க்கெட்டால் யோகம், கடல் தாண்டி வெளி செய்பவர்களுக்கு யோகம். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இப்பொழுது யோகம். 7ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சஞ்சாரம் பண்ண போகிறான். அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்துல பயணிக்கிறது மருத்துவத்துறையில் உள்ள மகர ராசி நேயர்களுக்கு யோகம். நீண்ட நாள்களாக வியாதி பிரச்சனை இருக்கிறாங்க, மருத்துவ சார்ந்த பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ கொடுக்கக்கூடிய மருந்துகள் அந்த நோய்க்கு தீர்க்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய மருந்தாக இருக்கும். நீண்ட நாள் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, நீண்ட நாள் பிரச்சனை, ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக இருந்துகிட்டே இருக்குது சார், வட்டி தான் கட்டின்னு இருக்கேன், என்னால் மீளவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்கள்லாம் ஏற்கனவே கட்டின்னு தான் இருக்கா, சொல்லின்னு தான் இருக்கா. இருந்தாலும் 6ஆம் இடத்தில் சூரியன் வரும் காலம், ருணம் ரோக சத்திர சூரியன் அஷ்டமாதிபதி 8-6 சம்பந்தப்படும் காலம், நீண்ட நாள் பிரச்சனை வழக்குகள் முடிவடையும் காலம். 5 வருஷமாக கேஸ் போயின்னு இருக்கு சார் கோர்ட்டில். உங்களுக்கு இப்போ கோர்ட்லேருந்து விடிவு காலம் வரும், பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்கும், அட்டன் பண்ணுங்கள், ஈஸியாக முடிச்சுக்கோங்க. வழக்குகள் சாதகமாகக்கூடிய மாதம் இந்த ஆணி மாதம். நோய்கள் தீர்க்கும் மாதம் இந்த ஆணி மாதம். லோன் கிடைக்கும் சார், கடன் கிடைக்கும் மாதம் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லலாம். நான் லோன் போட்டிருக்கேன் சார் பேங்க்கில், கண்டிப்பாக கிடைக்கும், இந்த ஆணி மாதத்தில் கிடைச்சிரும். தந்தையால் யோகம் பெறக்கூடிய மாதம் இந்த ஆணி மாதம். பஞ்சமஸ்தானத்தில் சுபகரங்களுடைய சேர்க்கை அற்புதமான பல பூர்வ புண்ணிய குலதெய்வ ஆசி பரிபூரணமாக கிடைக்க போகுது. ஆமாம், ஜாதகத்தில் கேது பகவான் உங்களுக்கு யோகங்களை கொடுத்துன்னு இருக்கார். ஆமாம், மகர ராசிக்கு 9ல் கேது இருக்கார். 45+, 45-50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே 2 தொழில் அமைப்பு, உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆமாம், பென்ஷன் வாங்கி நான் பணம் வச்சுட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி நேயர்கள் எல்லாம்
தாராளமாக ஆரம்பிங்க. ஆமாம், சனி 7.5 சனி பாத சனியாக இருந்தது, இப்போ வக்கரமாகுது. அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம். சனியினுடைய காரகத்துவம் என்னவோ அதை தானங்களும் தர்மவாலும் பண்ணுங்கள், வாழ்வியல் ரீதியான பரிகாரத்தை பண்ணுங்கள். சனி என்பவன் அடித்தட்டு மக்களுக்கு சொந்தக்காரன், தின கூலி வேலை செய்யக்கூடியவன் தான் சனி பகவான். ஆமாம், எளிமையான அடிமை தொழில் செய்யக்கூடியவன் சனியினுடைய காரகத்துவம். அப்போ ஊனமுற்ற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் உதவி செய்யுங்க. ஆமாம், கீழ்நிலை தொண்டு ஆற்றக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது ஒன்று மதிப்பு மரியாதை பண்ணி அவங்களுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணுங்க. அற்புதமான பலன்களை மகர ராசிக்கு சனி பகவான் கண்டிப்பாக கொடுத்துருவார். மேலும் இந்த மாதத்தினுடைய பலன்களை எடுத்துக்கொள்வதற்கு நீங்கள் வக்ரகாளியை திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பாருங்கள். ஆமாம், திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு வாழைப்பூ தானம் கொடுத்து வக்ரகாளி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசிக்கு யோக பலன் கிடைக்கும். ஆமாம், சூட்சம் இருக்குது. அப்போ எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் பரிகார விதிகளை பண்ணுறது இந்த ஜோதிட சூட்சமாக இருக்குது. அதற்கு தான் தனிப்பட்ட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுக்குங்க அப்படின்னு சொல்கிறது. ஆமாம், இந்த மாதம் உங்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுகள் ஏற்றம் பெறும் மாதமாக அமையப்போகுது. ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் புதன் பகவானும் வர. அப்போ யோகாதிபதி உங்களுக்கு புதன் பகவான், யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தை வர்றதுனால மனைவியால் யோகம் கிடைக்கும். ஆமாம், கல்யாணம் நடக்கும். நீண்ட நாள் கல்யாண பிரச்சனை தீர்வாகும். மன வயதில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். அதனுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுமூகமாக முடியும். வாகன ரோகங்கள் ரெட்டிப்பாக. ஏற்கனவே ஒரு வண்டி வச்சுருக்குங்க, ட்ராவல் நடத்துகிறவங்க இன்னும் ஒரு வண்டி வாங்கி கூடுதல் வெற்றி எடுக்க போகிறீங்க. ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை அற்புதமான கூடுதல் சப்போர்ட் பண்ணும். நிறைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஆமாம், வழக்குகளிலிருந்து விடுவிக்கும் மாதமாக இந்த மகர ராசிக்கு ஆணி மாதம் அமையப்போகிறது. மேலும் இந்த மாதத்தினுடைய பலனை வெற்றி உங்களதுக்குள்ளாக்கி கொள்ள வக்கர தெய்வங்களை வழிபடுங்கள், எல்லை சாமியை வழிபடுங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்க முனியாண்டியினுடைய வழிபாடு மகர ராசிக்கு வெற்றி தரும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாத பலனும் கிரக சஞ்சார ரீதியாக கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் பாவிக்குது, காலபுருஷ தத்துவப்படி அந்த கிரகங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்ற ஒரு பலனை தான் நம்ம வெளிப்படுத்தின்னு இருக்கோம். இந்த கிரக பலம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு செயல்படுகிறது, கோச்சார ரீதியாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. என்னுடைய தனிப்பட்ட குழுவிற்கு வாட்ஸ்அப்பில் பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், உங்களுடைய பெயர் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதக பலாபலனை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாவித சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய இந்த உமையவளிடம் மன்றாடி பிரார்த்திக்கிற. வாழ்க வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.